Hi, hello, welcome back to my YouTube channel. இந்த வீடியோ நம்ம இன்னைக்கான editorial analysis which means September 9, September 11. ஸோ இன்னைக்கான editorial analysis பார்க்க போகிறோம். இந்த editorial பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம G20 சம்மிட் போயிட்டு இருக்கு இல்லையா, மீட்டிங் 1 வீக் வரைக்கும் நடக்கும். ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க, எஸ்பெஷலி வந்துட்டு climate crisis அதை பற்றி பேசியிருக்காங்க. அது என்ன பேசியிருக்காங்கன்றதை பற்றி தான் எங்கள் ஆத்தர் வந்து இங்கே இந்த எடிட்டோரியலில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸ்டாக் டேக்கிங் த கலாமிட்டினா நம்மளுக்கு தெரியும், நேச்சுரல் டிசாஸ்டர். ஸ்டாக் டேக்கிங்னா வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு எக்ஸாமின் பண்ணுறது, எக்ஸாமின் பண்ணிவிட்டு அது எப்படி சரி செய்யலாம் அப்படின்ட்டு பார்ப்பாங்க இல்லையா, அதுதான் ஸ்டாக் டேக்கிங். நேச்சுரல் டிசாஸ்டரை வந்துட்டு எப்படி எக்ஸாமின் பண்ணி அது மூலிமா வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பார் இந்த எடிட்டோரியலில். அந்த கிளைமேட் கிரைசிஸ் அண்ட் த யூஎன் குளோபல் ஸ்டாக் ரிப்போர்ட். யூஎன் குளோபல் முழுக்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஎன் குளோபல் ஸ்டாக் ரிப்போர்ட் இதை பற்றி தான் வந்துட்டு பேசியிருக்காங்க நிறையாவே. ஸோ இது ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட் இஸ் இன் பாயிண்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸில். த வேர்ல்ட் நீட்ஸ் ஜெனுயின் breakthroughs in climate talks. அதாவது வேர்ல்ட் இஸ் நீடட் ரெக்வயர்ட் breakthroughs. climate talksல பார்த்தீங்கன்னா breakthroughsனா டெவலப்மெண்ட், ஓகேவா. ட்ராமாட்டிக்னா தெரியும் இல்லையா, ட்ராமாட்டிக் டெவலப்மெண்ட் ஆர் ரேப்பிட் டெவலப்மெண்ட். climate talksல வந்துட்டு நம்ம ஒரு டெவலப்மெண்ட்டை ரீச் பண்ணால் வி மஸ்ட் ஹேவ் ஏ ஜென்யூன் டாக், ஓகேவா. ஜென்யூனான டாக்கை நம்ம வந்து பேசினா மட்டும்தான் கிளைமேட் கிரைசிஸில் வந்துட்டு நம்ம ஒரு ரேப்பிட் டெவலப்மெண்ட் வந்துட்டு நம்ம ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. The climate crisis intricately owe itself into the G20 summit in Delhi, particularly during the discussion on clean energy, sustainable development and collective responsibility to avert it. அதாவது G20 சம்மிட் டெல்லியில் நடந்தல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் எனர்ஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்டு அதை பற்றிலாம் பேசும்போது தே ஆல்சோ டாக் அபவுட் கிளைமேட் கிரைசிஸை பற்றி பேசியிருக்காங்க. அவர்ட்னா பார்த்தீங்கன்னா ப்ரிவெண்ட் பண்ணுறது, கிளைமேட் கிரைசிஸை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. த யுனைடெட் நேஷன் குளோபல் ஸ்டாக் டேக், a report that was released just ahead of the G20 summit, set out the scope of challenge that awaited the major economies of the world, even as it presented little beyond what is already known. அதாவது G20 சம்மிட் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த UNGS யுனைடெட் நேஷன் குளோபல் ஸ்டாக் டேக் ரிப்போர்ட்டை பற்றி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் அந்த ரிப்போர்ட் எதை பற்றி பேசியிருக்குன்னா வந்துட்டு வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய மேஜர் எக்கனாமிஸ் எப்படி வந்து சேலஞ்சிங்காக இருக்குது, ஸ்கோப் ஆஃப் சேலஞ்சிங்காக இருக்குது, அதை பற்றி பேசியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் இது. அதில் என்ன பேசியிருக்காங்களோ அது எல்லாருக்குமே தெரியும், அங்கே அந்த மீட்டிங்கில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்துட்டு இந்த ரிப்போர்ட் வந்து எதை பற்றி பேச போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க, பிஹாண்ட் தட் இஸ் ஆல்ரெடி நோன். அங்கே இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்துட்டு அந்த ரிப்போர்ட் எதை பற்றி பேச போகிறதுன்றதுமே அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். பாருங்க, this stock take is to serve as a template to guide the discussion ahead of the 28th conference of the parties scheduled in Dubai this November, and is meant to be an official reckoning of the work actually done by countries since 2015 in stemming greenhouse gas emissions. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் டேக் வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட்னா நம்ம எதுக்கு டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுவோம், ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு பேசிக் டெம்ப்ளேட் எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு போவோம் இல்லையா. அதே மாதிரி இந்த ஸ்டாக் டேக் வந்துட்டு 28th கான்ஃபரன்ஸ் பார்ட்டிஸ் வந்து துபாயில் நடக்க போகுது இந்த நவம்பரில். அதுக்கு ஒரு டெம்ப்ளேட்டாக இந்த ஸ்டாக் டேக் ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2015 பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டிங் எடுத்திருக்காங்க. ரெக்கார்டிங்னா கால்குலேஷன் ஒரு எஸ்டிமேஷன்ஸ் எடுத்திருக்காங்க, ஓகேவா. எதை பற்றின எஸ்டிமேஷன்ஸ்னால் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸில் வந்துட்டு எதனால் காசு ஆகுது, க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ், ஓகே, ஷார்ட்லி கால்ட் அஸ் GHG எமிஷன்ஸ். அது எதனால் காசு ஆகுது, அது எப்படி வந்துட்டு நம்ம ரிசால்வ் பண்ணலாம், குறைக்கலாம், அதை பற்றின ஒரு கால்குலேஷன்ஸ் வந்து 2015 எடுத்திருக்காங்க.
அதுமே அதை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியுமே இந்த ரிப்போர்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு. தட் இயர் signatories to the UN Convention of Climate Change agreed in Paris to keep global emissions from rising beyond 2 degrees Celsius and fair as possible limit to it 1.5 degrees Celsius. அந்த வருஷத்தில் தான் 2015 தான் பார்த்தீங்கன்னா UN Convention on Climate Changeல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து சிக்னட்டரிஸ் அப்படின்னா வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு கையெழுத்து போடுறது, ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுவாங்க இல்லையா, அதாவது சிக்னட்டரிஸ். பாரிஸில் வந்துட்டு ஒரு சைன் போட்டாங்க. எதுக்காக எமிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு 2 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய எமிஷன்ஸை வந்துட்டு குறைச்சிக்கிட்டு 1.5 டிகிரி செல்சியஸாக நம்ம வந்துட்டு மாற்றிக்கலாம். அதை குறைக்கிறதுக்காக பாரிஸில் பார்த்தீங்கன்னா சைன் போட்டிருந்தாங்க. தோ இட் அக்னாலஜஸ் some headway, the world as of now is emitting gases in a manner that will certainly overshot the Paris agreed limit. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 டிகிரி செல்சியஸாக இருக்கிறத வந்துட்டு 1.5 டிகிரி செல்சியஸாக குறைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் என்னவோ அது கரெக்டாக போகிற மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் வேர்ல்டு இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டு நம்ம பார்த்தோம், பொருந்தி பார்த்தோம் அப்படின்னா எமிட்டிங் கேஸஸ் என்ன ஆயிடுச்சானா ஓவர்ஷூட். பாரிஸ் அக்ரிமெண்ட்னா அவங்க அக்ரி பண்ண அந்த அக்ரிமெண்ட் தான் பாரிஸ் அக்ரிட் லிமிட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்க சைன் போட்டு அந்த அக்ரிமெண்ட்டை ஓவர் ஷூட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஓவர் ஷூட்னா என்ன அப்படின்னா ஒபே பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எந்த நோக்கத்தில் சைன் போட்டாங்களோ இப்போ வேர்ல்டு இருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி இல்லை, வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுதான் சொல்கிறாரு. The report unequivocally states that much more ambition in action and support is necessary for implementing domestic mitigation measures to reduce global greenhouse gas emissions by 43% by 2030, 60% by 2035 and reach out net zero carbon dioxide emissions by 2050 globally. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அன்ஈக்குவக்கலினா எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் தெளிவாக சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு அன்ஈக்குவக்கலி சொல்லுவாங்க. அன்ஈக்குவக்கலி என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்பிஷனாக சொல்லியிருக்கு. ஆக்ஷன்ஸும் சப்போர்ட் பண்ணணுங்க, என்னத்த ஆக்ஷன்ஸை சப்போர்ட் பண்ணணும் அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2030 பார்த்தீங்கன்னா 43 டிகிரி க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் குறைக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2035 60% குறைக்கணும். அண்ட் 2050 வரும்போது குளோபலி பார்த்தீங்கன்னா 0% குறைச்சிடணும், கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே மிட்டிகேஷன் சொல்கிறாங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மிட்டிகேஷன்ஸ் அப்படின்னா ரெடியூசிங் த ரிஸ்க் ஆஃப் லாஸ். ஓகேவா, இம்ப்ளிமெண்ட்னு தெரியும் இல்லையா, நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட்னா மீனிங் தெரியும். அன்ஈக்குவக்கலினா வந்துட்டு எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் தெளிவாக சொல்கிறது. மிட்டிகேஷன்னா வந்துட்டு ரெடியூசிங் த ரிஸ்க் ஆஃப் லாஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ரிஸ்க் எடுத்தால் அது லாஸ் நடக்காமல் இருக்குமோ ஒரு ஸ்டெப்ஸ் எடுப்பாங்களா, அதுதான் மிட்டிகேஷன் வாங்க. Based on the current information submitted by countries, the emissions gap consisted with 1.5 degrees Celsius in 2030 is estimated to be 20.3 billion tons to 23.9 billion tons of carbon dioxide. அதாவது இப்போ வரைக்கும் எல்லா கண்ட்ரிஸும் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம 2030 பார்த்தீங்கன்னா 1.5 டிகிரி செல்சியஸ் வந்து ரீச் அவுட் பண்ணுவோம். அதை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில இன்பிட்வீன் பீரியட் ஆஃப் கேப்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன கேப்ஸ் அப்படின்னா வந்துட்டு 20.3 பில்லியன் டோன்ஸ் டு 23.9 பில்லியன் டோன்ஸ் ஆஃப் கார்பன் டை-ஆக்சைடு கேப்ஸை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் திஸ் கேப்ஸ் ஆர் அன்லைக்லி டு பி ஃபில்டு வித்தவுட் ரேபிட் அண்ட் ஸ்கேலிங் ஆஃப் renewable energy resources and escape of fossil fuel sources such as coal, oil and natural gases. இந்த கேப்பை வந்து நம்ம வந்துட்டு எப்படி ரீச் அவுட் பண்ண முடியும், அன்லைக்லி எப்படி இதை ரீச் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு அப்ஸ்கேல் பண்ணணும். அப்ஸ்கேல்னா என்ன, இம்ப்ரூவ் பண்ணுறது ஆர் டெவலப் பண்ணுறது, ஒரு விஷயத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகேவா, அப்ஸ்கேலிங்னா விச் மீன்ஸ் ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் ஃபோசல் ஃபியூஸ் எல்லாத்தையுமே டிக்ரீஸ் பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். எஸ்விஎல் அப்படின்னா அவாய்ட் பண்ணுறது, அப்ஸ்கேலிங்னா இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லைனா இம்ப்ரூவ் பண்ணுறது. ஓகேவா, ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 2030 பார்த்தீங்கன்னா 1.5 டிகிரி செல்சியஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு கேப்பை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த கேப் என்னென்னா
20.3 பில்லியன் டோன்ஸ் டு 23.9 பில்லியன் டோன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேப் ஃபில் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இதை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்துட்டு ரெனியூபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறது அதிகப்படுத்தணும். அது மட்டும் இல்லை ஃபோசல் ஃபியூல்ஸாக இருக்கிறது வந்து நம்ம வந்து குறைச்சிக்கணும். ஃபோசல் ஃபியூல்ஸ்னால் இந்த கோல், ஆயில், நேச்சுரல் கேஸு அதை யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து குறைச்சிக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. However, despite several acknowledgements by world leaders, most recently at G20, of the magnitude of the crisis, little has been achieved in terms of energy transition. இது எல்லாமே இதில் என்ன இங்கே இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்களோ அது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாமே அக்னாலஜ் பண்ணிட்டாங்க. அக்னாலஜ்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், இதான் அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படி என்னதான் கன்ஃபார்ம் பண்ணாலும் அவங்க எனர்ஜி டிரான்சிஷன்ன்ற ஒரு வார்த்தைக்கு இந்த எனர்ஜி டிரான்சிஷனை பற்றி லிட்டிலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்து பேசியிருந்தாங்க. அதுதான் லிட்டில் ஹாஸ் பீன் அச்சீவ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி டிரான்சிஷன்ஸ் அப்படின்றாரு. விச் மீன்ஸ் எனர்ஜி டிரான்சிஷனை பற்றி கம்மியாக பேசியிருக்காங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காரு. G20 countries account for 93% of global operating coal power plants and 88% of prospective ones. அதாவது G20 countries, G20ல வரக்கூடிய சமிட்டில் வரக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 93 அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா 93 ஆஃப் குளோபல் ஆப்ரேட்டிங் கோல் பவர் பிளான்ஸ், 93% ஆஃப் குளோபல் ஆப்ரேட்டிங் கோல் பவர் பிளான்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் இந்த G20ல வரக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே 88% வரைக்கும் நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஓகேவா? விச் மீன்ஸ் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா கோல் பவர் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா 93% ஆஃப் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த 93%லேருந்து 88% நம்ம வந்துட்டு அட்லீஸ்ட் ரீச் பண்ணணும். அக்கௌண்ட்னா ரீச் பண்ணுறது. ஓகேவா? ரீச் பண்ணணுன்றத மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பேசேஜ், the G20 leaders declaration formally recognized the need for $5.8 to $5.9 trillion in the pre-2030 period required for developing countries. அதாவது G20 லீடர்ஸ் கடைசியாக அப்படி டிக்ளேர் பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு 2030 ப்ரீ-2030க்கு முன்னாடி, அதாவது 2030னா நம்ம இப்போ 2023 இருக்கோம் இல்லையா, 2023 இருந்து 2030 அந்த பீரியட் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு 5.8லேருந்து $5.9 trillion தேவைப்படுமா. யாருக்குன்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா $4 trillion தேவைப்படும். யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா வந்துட்டு இந்த எனர்ஜி, க்ளீன் எனர்ஜி டெக்னாலஜிஸ்லாம் மேக் பண்ணி அதை ஒரு பேஸாக வச்சு நியூ டெக்னாலஜிலாம் கொண்டுட்டு வராங்க இல்லையா 2030க்குள்ளே, அந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு $4 trillion தேவைப்படும். பிகாஸ் ஆஃப் த ரீசன் நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து நெட் ஜீரோ ஆக்கணும். பை 2050க்குள்ளே வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை ஜீரோ நெட்டாக மாற்றணும். அதுதான் எல்லாருடைய டார்கெட்டாகவும் இருக்குது. த ரிப்போர்ட் ஆல்சோ டுவெல்ஸ் ஆன் த நீட் டு ரிவர்ஸ் deforestation and the adoptions of electric vehicle as vital prompts to a clean energy economy. However, does not single out individual countries or provide a more granular analysis of where the existing shortcomings are in the approach adopted by countries to curtail emissions. அதாவது the report, எந்த ரிப்போர்ட், இந்த யுனைடெட் நேஷன் குளோபல் ஸ்டாக் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஃபாரஸ்டேஷன்ஸும் வந்து ரிவர்ஸ் பண்ணணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்துட்டு க்ளீன் எனர்ஜி எக்கானமி வந்துட்டு ஒரு அளவுக்கு வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் பற்றி பேசுனாங்க. பட் ஆனால் வந்துட்டு எதை பற்றி வந்துட்டு அவங்க எதுவுமே பேசவே இல்லையா. டஸ் நாட் சிங்கிள் அவுட் அப்படின்னா எதை பேசவே இல்லைன்னு அர்த்தம். ஒவ்வொரு கண்ட்ரியுமே வந்துட்டு கர்ட்டில்னா ரெடியூஸ் பண்ணுறது, எமிஷன்ஸை ரெடியூஸ் பண்ணணும். இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸை வந்துட்டு எப்படி ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அப்ரோச் எடுத்திருக்காங்க. ஈச் கண்ட்ரிஸ் ஹவ் டேக்கன் சம் அப்ரோச்னா ஒரு மெத்தட், அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றின கிரானுலர் அனாலிசிஸ் அவங்க வந்து பேசவே இல்லை. கிரானுலர்னா ரொம்ப மைனூட்டான விஷயத்த கூட நோட் பண்ணி சொல்லுவாங்க தெரியுமா. இது தப்பாக இருக்குது, இதை இப்படி பண்ணால் கரெக்டாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மைனூட்டான விஷயத்த கூட நோட் பண்ணி சொல்லுவாங்க தெரியுமா. அதுதான் கிரானுலர் அனாலிசிஸ்னுவாங்க.
பட் ஆனால் எவ்ரி கண்ட்ரி ஹஸ் டேக்கன் சம் அப்ரோச் எடுத்திருக்காங்க. கர்டல் எமிஷன்ஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள்லாம் பற்றி இந்த ரிப்போர்ட் சொல்லவே இல்லை. அதை தான் இங்கே சொல்லியிருக்காரு. ஓகேவா? The stock take report however must not be dismissed as another technical document. இந்த ஸ்டாக் டேக் ரிப்போர்ட் இருக்குது தெரியுமா, அதை வந்துட்டு நம்ம டிஸ்மிஸ் பண்ணவே முடியாதுங்க. டெக்னிக்கல் டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு இதை நம்ம வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ணவே முடியாது. இதில் சொல்லியிருக்கிறத நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே, அட் த எண்ட் ஆத்தர் எப்படி முடிக்கிறாருன்னா, டியூரிங் த அப்கமிங் கிளைமேட் ஸ்டாக்ஸ் it must form the basis of negotiations to aid the discovery and the adoptions of genuine breakthroughs. அதாவது அப்கமிங்கில் இந்த G20 சமிட்டோட மட்டும் நம்ம வந்துட்டு கிளைமேட் கிரைசிஸை பற்றி பேசிட்டு போக போகிறது கிடையாது. அப்கமிங்கில் நிறைய மீட்டிங்கில் வந்து பேசுவோம். அந்த மாதிரி பேசுகிறதுக்கு இந்த ரிப்போர்ட் இங்கே சொல்லியிருக்காங்களே UNGS ரிப்போர்ட் வந்துட்டு ஒரு பேஸாக இருக்கும், பேஸ் ஆஃப் நெகோசியேஷனாக இருக்கும். எதுக்கு? டிஸ்கவர் அண்ட் அடாப்ஷன்ஸ் ஆஃப் ஜெனின் பிரேக் த்ரூக்ஸ், ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி போகிறதுக்கும் ஒரு அடாப்ஷன்ஸை நம்ம பண்ணிக்கிறதுக்குமே வந்துட்டு இந்த ரிப்போர்ட் வந்துட்டு ஒரு பேஸாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவ்வளோதான். இட்ஸ் ரொம்ப சிம்பிளான எடிட்டோரியல் தான். ஒரு தடவை படிச்சுக்கோங்க. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். பட் யாருமே பண்ணவே மாட்டேறீங்க. பிரேக் த்ரோஸ் அப்படின்னா வந்துட்டு ட்ராமாட்டிக் டெவலப்மெண்ட். நெகோசியேஷன்னா வந்துட்டு நெகோசியேஷனாக ஒரு பேஸ் ஆஃப் நெகோசியேஷன் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு, அதுதான் வந்து நெகோசியேஷன்ஸ். டிஃபாரஸ்டேஷனாக தெரியும். கிரானுலர்னால் வந்துட்டு சின்ன டீட்டெயில்ஸை பற்றி பேசுகிறாங்க தெரியுமா, சின்ன சின்ன டீட்டெயில்ஸை பற்றி பேசுகிறாங்கன்னா அது வந்து கிரானுலர். ஓகேவா? ப்ராஞ்சஸ் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஒரு ஆப்ஜெக்டோட ஷார்ப் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நைஃப் எடுத்துட்டிங்கன்னா அந்த 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 எட்ஜ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஒரு ஃபோர்க் ஸ்பூன் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபோர்க் ஸ்பூன்னா இந்த என்னது அந்த ஸ்பூன் ஒன்று இருக்குமே, அந்த சாப்பிட்றதுக்கெலாம் ஸ்பூன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் குத்தி சாப்பிடுவாங்க தெரியுமா, அந்த ஃபோர்க் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். அதுதான் ப்ராஞ்சஸ்னுவாங்க. ப்ராஸ்பெக்டிவ்னா என்ன விஷயங்கள்லாம் ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, அதுதான் ப்ராஸ்பெக்டிவ். எசிவில்னா அவாய்ட் பண்ணுறது, அப்ஸ்கேலிங்னா இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது, அன்ஈக்குவலினா கிளியராக சொல்கிறது, வித்தவுட் டவுட்ஸே இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்கிறது தான் அன்ஈக்குவலி. அப்புறமா மெட்டிகேஷன்ஸ்னால் ரெடியூசிங் த ரிஸ்க் ஆஃப் லாசஸ். இம்ப்ளிமெண்ட்னா தெரியும், ஆம்பிஷனாக தெரியும். ஸ்டெம்மிங்னா வந்துட்டு எங்கே ஒரு விஷயம் ஆரிஜினேட் ஆகிருக்கோ, எதனால் காஸ்ட் ஆகிருக்கோ அதை தான் ஸ்டெம்மிங்னுவாங்க. ஓகேவா? ஸ்டாக் டேக்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், ப்ராசஸ் ஆஃப் எக்ஸாமிங், கவுண்டிங் ஆர் வேலிங் த குட்ஸ். கிரைசிஸ்னா ப்ராப்ளம்ஸ், கலாமிட்டினா நேச்சுரல் டிசாஸ்டர், பிரேக் த்ரூஸ்னா டெவலப்மெண்ட். அவ்வளோதான். ஓகே, ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எந்த டவுட்டுமே இல்லைனா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புரியுதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? தேங்க்யூ.